சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆனி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவில் ஆனி மாத பௌர்ணமியின் சிறப்புகள், ஆனி மாதம் பௌர்ணமி எப்போ வருகின்றது, குலதெய்வ வழிபாடு எந்த நேரத்தில் செய்யலாம், அது கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபம், இது அனைத்து விஷயங்களையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஆனி மாதம் பௌர்ணமியில் நம்ம சாதாரணமாக எந்த தெய்வத்தை வேணாலும், குலதெய்வத்தையும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் சரி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் இந்த பௌர்ணமிக்குன்னு சொல்லி ஒரு சக்தி இருக்குது. அதுவும் ஆனி மாத பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு ஐஸ்வர்யம் கூடும், ஆயுள் பலம் அதிகரிக்கும், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். அதனால்தான் இந்த நாளில், ஆனி மாத பௌர்ணமி நாளில் சாவித்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு வீட்லேயுமே பெண்கள் தங்களோட கணவர் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு, சாவித்திரி தாயாரை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு அடை செய்து வைத்து வழிபாடு செய்வார்கள். இது போல செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் என நம்பப்படுகின்றது. மேலும் இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வதனால வெற்றி கிடைக்கும், காரிய தடைகள் நீங்கும், உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த நாள் எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனி பௌர்ணமி ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு வருகின்றது. அன்று முழுவதுமே நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்கின்றது. காலை முதல் இரவு வரைக்குமே நம்ம எப்போ வேணாலும் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்யலாம். கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் பல நன்மைகளை பெற்றுத்தரும். அதுலேயும் இந்த வருடம் வரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமி நமக்கு மூலம் மற்றும் பூராட நட்சத்திரம் இரண்டும் கலந்து வருகின்றது. சித்த யோகம் இருக்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் காலையில் 6-9 மணிக்கு மேலே பூராட நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால மன உறுதி கிடைக்கும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமி என்று வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளில் நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் நாளே உங்கள் வீடு முழுவதும் சுத்தம் செய்துட்டு குலதெய்வத்திற்கு நம்ம பொங்கல் அன்னைக்கு படையலாக வைக்க வேண்டும். அன்னைக்கு கட்டாயம் தீபம் ஏற்றணும். உங்கள் வீட்லேயும் சரி, கோவில்களுக்கு, உங்கள் அருகில் இருக்கிற கோவில்களுக்கு, எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அது சிவாலயமாக இருக்கட்டும், இல்லை பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும், எந்த ஆலயங்களில் வேணாலும் நீங்கள் சென்று தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு தீபம் ஏற்றி இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு காரிய தடைகள் இருக்குது, கடன் அடையணும் அப்படின்னா கோவில்களில் வெற்றிலை வைத்து வெற்றிலை மேலே நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அது எல்லா தெய்வங்களுக்குமே நம்ம வெற்றிலை மேலே தீபம் ஏற்றலாம். ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னு. அப்படி இல்லை, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க தாராளமாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அதுவும் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆனி பௌர்ணமி என்று நீங்கள் கோவில்களில் உங்கள் வேண்டுதல் எது வேணாலும் வைத்து அதற்கு நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம். ஒரு சிலர் குலதெய்வ கோவிலிலே இந்த தீபம் ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றலாம். ஆனி பௌர்ணமி என்று வழிபாடு செய்ய சிறந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலை 6:30 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இதில் தவிர்க்க வேண்டிய ஒரே ஒரு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை 10ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்குமே நமக்கு யமகண்டம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வதை தவிர்த்து கொண்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி அப்படிங்கிறதே குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள். இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். அதனால் குலதெய்வத்திற்கு இந்த நாளில் நம்ம சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறப்பு. இன்றைய தினத்தில் நீங்கள் பானகம் அல்லது பால், இந்த 2 விஷயங்களில் எது வேணாலும் வைக்கலாம். குழந்தை பேறு வேண்டும், செல்வம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மற்றும் கல்கண்டு போட்டு நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லை எனக்கு கடன் அடையணும், காரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா பானகம் வைக்கலாம். அதாவது எலுமிச்சம்பழம் மற்றும் வெல்லம் இதெல்லாம் கலந்து பானகம் நீங்கள் செய்து வைக்கலாம். உங்களோட வேண்டுதல் பொறுத்து நீங்கள் இந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும். இப்போ கட்டாயம் ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல
தலைவாசல்ல கட்டாயம் தீபம் ஏற்றுங்க. அதுவும் சாயங்காலம் 6:30 மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் மஞ்சள் வண்ண திரியை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்துனீங்கன்னா குருவின் அனுகிரகம், குலதெய்வத்தின் அனுகிரகம், இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகம், அனைத்து தெய்வங்களின் அனுகிரகம் ஒரு சேர கிடைக்கும். தலைவாசல்ல 2 பக்கமும் தீபம் ஏற்றுங்கள். அடுத்தது உங்கள் குலதெய்வத்திற்கு, அதாவது பூஜை அறையில் வந்து தலைவாசலில் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதற்கு பிறகு தான் பூஜை அறைக்கு வரணும். பூஜை அறையில் வந்து நீங்கள் எப்போதும் அன்றாடம் தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அது அனைத்தையுமே உங்கள் வீட்டில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு புதிதாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி வச்சு அதில் நல்ல மஞ்சள் ஃபுல்லாக தடவிடுங்க. மஞ்சள் தடவி அதற்கு குங்குமம் பொட்டு வச்சு அதில் உங்களுக்கு என்ன எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, நல்லெண்ணெய், நெய் மற்றும் இழுப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெய்களில் எந்த எண்ணெய் கிடைக்கின்றதோ அந்த எண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிற திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும் போது கட்டாயம் என் குலதெய்வம் என்னை காக்கும், என் குலதெய்வமே எனக்கு துணை, உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சொல்லி ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஏற்றுங்கள். கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து அந்த தீப ஒளியில் வந்து வாசம் செய்யும். அதற்கு பிறகு குலதெய்வ படம் வச்சு, நிறை சொம்பு நீர் வச்சு, குலதெய்வத்திற்கு வாசனை மலர்கள் வைத்து, குலதெய்வ 108 போற்றிகள், உங்கள் குலதெய்வம் ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு சொல்லி 108 போற்றிகள் சொல்லலாம். குலதெய்வ பாடல்கள் பாடி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். குங்குமத்தால், பெண் தெய்வம் அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஆண் தெய்வம் அப்படின்னா சந்தனத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இது போல் உங்களுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களும் உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வணங்க வணங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும். உங்கள் குலத்திற்கு எந்த ஒரு காரிய தடை மற்றும் எந்த ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வராமல் அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நிற்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தை கையெடுப்பவர்கள் ஒருபோதும் குறை வரவே வராது. ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு போற்றிகள் சொல்லவும் இல்லை பாடல் பாடவும் எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது? உங்கள் குலதெய்வ பாடல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடல்களை உங்கள் மொபைல்லையே போட்டு ஒலிக்க வைத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் அமைதியாக அந்த தெய்வ சிந்தனையோடு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக் கொண்டு அந்த தெய்வத்தை நோக்கி ஒரு சேர கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு சேர அந்த தெய்வம் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் உங்கள் வேண்டுதல். இந்த 3 மட்டுமே நினைத்து கொண்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக 100% உங்கள் வேண்டுதல் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நிறைவேறி இருக்கும். இந்த வழிபாடெல்லாம் முடித்த பிறகு தீப தூப ஆராதனை காமிச்சு நீங்கள் சுவாமிக்கு படையெல்லாம் போட்டிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிடுங்க. இதெல்லாம் முடித்த பிறகு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சுவாமிக்கு படையல் வைத்து அனைத்து உணவுகளையும் எடுத்துருங்க. ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நம்ம மறுநாளும் பூஜை செய்யணும், அப்போ தனியாக நெய்வேத்தியம் வைக்கணும். அதனால் இந்த சாதங்கள், இந்த படையல் பொருட்கள் அனைத்தையுமே நைட்டே அப்புறப்படுத்தி விட்டு இரவு நேரம் நல்லா தூங்குங்க. கண்டிப்பாக இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.